வணக்கங்க. இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு சின்ன வெங்காயமும், பூண்டு கொஞ்சமும் இந்த மாரி எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப எண்ணெய் வதக்கக்கூடாது சின்ன வெங்காயம். லைட்டா வந்துட்டு கண்ணாடி பதம் வந்தோனே எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல வந்துட்டு தேங்காய், கசகசா, சோம்பு, அதுக்கப்புறம் வீட்ல அரைச்ச மிளகாய் தூள் அது வந்து ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இதெல்லாம் ஆற வச்சு வெங்காயம் இதெல்லாம் ஆற வச்சு அரைச்சு எடுத்துக்கிறேன். அப்படியே நல்லா பேஸ்ட்டா. இப்போ மறுபடியும் கடாயில எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். பெரிய வெங்காயம் இப்போ ஆட் பண்ணுறேன். வெங்காயம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அந்த பேஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வெங்காயம் இப்போ கம்மியாக ஆட் பண்ணால் தான் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இல்லைனா இனிப்பாக இருக்கும். ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தில் ஒரு ஹாஃப் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருப்போம். அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுவோம். இதுவும் ரொம்ப வதங்கக்கூடாது. இந்த மாதிரி வந்துட்டு ஓரளவு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுறோம். ஒரு சின்ன தக்காளி தான் ஆட் பண்ணுறேன். இது உங்கள் சாய்ஸ் தான். தக்காளி ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லைனா அப்படியே விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்க விடுங்க. இந்த கேப்பில் தக்காளி வதங்கும்போது நீங்கள் கருவாடு வந்து நல்லா சுடுதண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. வந்துட்டு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து தண்ணி அந்த மசாலாவே அப்படியே தண்ணி விட்டு நல்லா வந்து ஃபுல்லாக அலசி எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த மசாலா தான் நமக்கு ஃபுல் டேஸ்ட்டே கொடுக்கும் நமக்கு. புளி அதே மாதிரி முன்னாடியே புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. நிறையா புளி ஆட் பண்ணிடாதீங்க. லைட்டாக மட்டும் வந்துட்டு புளி ஊற வச்சுக்கோங்க. அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக மட்டும்தான். ஏன்னா தக்காளி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ புளியும் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு மஞ்சத்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா ஆட் பண்ணிடாதீங்க. லைட்டாக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் கருவாடு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா சுடுதண்ணியில் அலசி எடுத்து வச்சுருக்கேன் நான். தலையெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த புளி கரைச்சி வச்சுருக்கிறத புளியை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். நல்லா புளியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற காரம், உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. உப்பு போடும்போது எப்பயுமே கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். ஏன்னா கருவாட்டில் உப்போடு இருக்கும். ஸோ நமக்கு அந்த உப்பு கொஞ்சம் சேர்த்தி வரும். கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு கூட லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா இது கொதி வந்ததுன்னா இறக்கிக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.